ஐயா வக்கீல் 2 முறை போன் பண்ணிட்டாரு. கோர்ட்டுக்கு சீக்கிரம் வர சொன்னாரியா. இருடா, பாதி அலங்காரத்தோட போனா பார்க்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்க. வெளியில போனா ஸ்டைலா மேக்கப் பண்ணிட்டு போகணும். அப்பதான் நமக்கு மரியாதை கூடும். கோர்ட்டுக்கு போறதுக்கு எதுக்குயா மேக்கப்லாம்? டேய் ஜெயராஜ், நம்ம ஊர்ல வசதி இல்லாதவன் உண்மையே பேசினாலும் அதை யாரும் நம்ப மாட்டாங்க. வசீகரமான பணக்காரன் பொய்யே பேசினாலும் எல்லாரும் நம்புவாங்க. நான் வேற கவர்ச்சிகரமான பொய் சொல்ல போறேன்னா அதுக்கு தான் இந்த மேக்கப். புரியுதுங்கய்யா. அழுது வடிகிற துளசி என்னதான் உண்மை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணி டிப்டாப்பா பொய் சொல்ற உங்களை நிச்சயமா நம்புவாங்கய்யா. நான் சொன்னது சரிதானங்கய்யா? நீட்டு பணக்காரன் போய் பாதாளம் வரைக்கும் பாயிண்டா. நான் பாக்குறது கௌரவமா தெரியறேனா? என்னையா இப்படி கட்டிட்டீங்க? பார்க்க பக்கா ஜென்டில்மேனா தெரியுறீங்கய்யா. நீங்க எதை சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்கய்யா. உங்களை பொய் சொல்ற ஆளுன்னு அந்த கடவுளே வந்தாலும் சந்தேகப்பட மாட்டாரியா. அதான்டா வேணும். இந்த சொசைட்டி அங்கீகரிக்கிற மாதிரி நம்ம அலங்காரமும் பேச்சும் இருக்கணும். என்னோட கௌரவம் துளசியோட கௌரவத்தை நாசமாக்கும். துளசியை நீங்க பழிவாங்க நினைக்கிறீங்க, அது சரிதான். அதுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போகணுமா? பின்ன கோயிலுக்கு போய் கண்ணீர் விட்டு அட சொல்றியா, இல்ல மண்ணாவாரி போட்டு பொண்ணுங்க மாதிரி சாப விட சொல்றியா? அதுக்கு இல்லைங்கய்யா. கோர்ட்டுக்கு போனா துளசிக்கு உங்களுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு பல பேருக்கு முன்னாடி ஒத்துக்க வேண்டிய வரும். அது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? சொசைட்டில உங்க மரியாதை குறைஞ்சிடுமேயா. என்ன திட்டம் போட்டு ஏமாத்திட்டு போனதுக்கு அவளை கதறடிக்கணும். அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். மற்றபடி நீ சொல்றது எதுவுமே எனக்கு பெருசா படல. அது மட்டும் இல்லடா, சொசைட்டியில பெரிய மனுஷனால இந்த மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்களோட பேர் அடிபடுறதுலாம் பெருமை தான் தெரியுமா உனக்கு? உதாரணத்துக்கு சரி, அதை விட கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, வா. ஐயா அக்கா வந்துட்டாங்க ஐயா. நல்லவங்க வந்துட்டாங்களா? நல்லவங்களாலே எப்பயுமே நமக்கு தொந்தரவு தான்டா. வராங்க. வாங்கக்கா. மாம்ஸ் பிரயாணம் எப்படி இருந்தது? நல்லா சாமி கும்பிட்டீங்களா? நான் சாமி கும்பிட்டது இருக்கட்டும், நீ இங்க என்னடா அநியாயம் பண்ணிட்டு இருக்க? கூல். கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூலா பேசணும். ஏன் அப்படி டென்ஷனா பேசுறீங்க? கோயிலுக்கு போனவள நிம்மதியா சாமி கும்பிட விட்டியா? நான் அங்க உனக்காக சாமியை வேண்டிட்டு இருக்கேன், நீங்க ஒரு பொண்ணுக்கு குடும்பம் பண்ணிட்டு இருக்க. வாட்? என்னக்கா சொல்றீங்க? எந்த பொண்ணுக்கு நான் குடும்பம் பண்ண? ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடிக்காத. பாவம் அந்த அப்பாவி பொண்ணு. அதை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடு. பொய் சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுறாத. என்ன மாம் சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க. யார் வாழ்க்கைக்கு எடுத்து நான் யாருக்கு மண்ணள்ளி போட்டேன்? வேலாயுதம், இத பாரு, பாவத்தை பண்ணிட்டு இப்படி பச்சை புள்ள மாதிரி பேசாத. நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னால துளசியோட வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு அந்த பொண்ணை காப்பாத்துப்பா. ஆமா வேலாயுதம், ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்ட. நீ பண்ணதெல்லாம் அநியாயம் உனக்கே நல்லா தெரியும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. கோர்ட்டுக்கு வா, நடந்த தப்பெல்லாம் நீ ஒத்துக்க. துளசி நல்ல பொண்ணுன்னு சொல்லுப்பா. ஆமாப்பா வேலாயுதம், இத பாரு, நீ வந்து தப்ப ஒத்துக்கிட்டா துளசியை காப்பாத்திடலாம். துளசியோட வாழ்க்கை உன் கையில தான்ப்பா இருக்கு. வா, இப்பவே கோர்ட்டுக்கு போலாம். விடுக்கா. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவேன். துளசியை காப்பாத்துறதுக்காக இல்ல, அவ பேரை கெடுத்து அவ வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்காக. ஏன்டா இப்படி தப்புக்கு மேல தப்பா செய்யற? நான் மட்டும்தான் தப்பு செய்யறேனா? அந்த துளசி எந்த தப்பும் செய்யலையா? அவ என்னடா தப்பு பண்ணா? ஓ, பழசெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? அமினிஷாவா? கல்யாண மண்டபத்துல என்ன கேவலப்படுத்தினது இல்லாம குத்து விளக்கால என்ன அடிச்சு கொல்ல பார்த்தாளே, அது தப்பு இல்லையா? வேலாயுதம், அது முடிஞ்சு போன கதை. எதைய முடிஞ்சு போன கதை? இத பார், இந்த தழும்ப பார். உனக்கு வேணா முடிஞ்சு போன கதையா இருக்கலாம், எனக்கு மறக்க முடியாத கதை. துளசி அவமானப்படுறா, அசிங்கப்படுறான்னு இன்னைக்கு துடிச்சு போய் பேசுறீங்களே, அன்னைக்கு நான் அவளால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நின்னனே, அது மறந்து போச்சா? என் உடம்புல ஓர ஒவ்வொரு நரம்புலையும் அந்த அவமானம் இன்னும் இருக்கு. அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். பாவத்துக்கு பாவம், பழிக்கு பழி, அவமானத்துக்கு அவமானம். நான் அவளை பழி தீக்கத்தான் போறேன். அப்போ நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு துளசியை காப்பாத்த மாட்டேன். செய்யாத தப்ப செஞ்சதா ஒத்துக்கிட்டு துளசி அவமானப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன். அவளுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊர் முழுக்க சொல்லி அவ வாழ்க்கையை நாசப்படுத்துவேன். இவன் சரிப்பட்டு வரமாட்டாங்க. வாங்க, நாம கோர்ட்டுக்கு போய் தப்பு பண்ணது இவன் தான் சொல்லுவோம். ஓஹோ, எனக்கு எதிராக கோர்ட்டுக்கு போற அளவுக்கு துணிச்சிட்டீங்கல்ல? தம்பியை விட உங்களுக்கு அந்த துளசி தான் முக்கியமா போயிட்டா. இத பாரு, தம்பிக்காக இல்லடா, தர்மத்துக்காக பேசுறதா நியாயம்னு படுது. கூட பிறந்த தம்பியை விட உனக்கு தர்ம நியாயம் தான் பெருசா படுது. அக்கா, நான் உன்னை பாசமா கூப்பிடுறேன், நீ என் கழுத்தா இருக்கிறியாக்கா? உன்னை தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குடா. நீ திருந்தி மனுஷன் ஆட்டியே நினைச்சு சந்தோஷப்பட்ட, ஆனா நீ திருந்தவே இல்லடா. ஒரு குருவி கூட்ட அழிக்கிற மாதிரி ஒரு குடும்பத்தையே சீரழிக்கிறியே, அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது.
அதனால கோர்ட்டுக்கு போப் போறியா? கோர்ட்டுக்கு இல்ல, நீ ஜெயிலுக்கே போனாலும் சரி, நான் அந்த பொண்ணை காப்பாத்தான் போறேன். ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் என் தம்பி இழக்கவும் தயாரா தாண்டா இருக்கேன். ரத்த சொந்தத்தை விட உனக்கு மத்த சொந்தம் தான் முக்கியமா? கூட பிறந்த தம்பிக்கு இப்படி துரோகம் நினைக்கிறிய? எது துரோகம்? என் தம்பின்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு நீ நடந்துக்க. ஒரு அக்காவா இருந்து உனக்கு எல்லா நல்லதையும் செய்யறேன். ஆனா நீ தம்பியா இல்ல, ஒரு மனுஷனா கூட நடந்துக்கலையே. சரிக்கா, ஒரு தம்பியா உனக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? நீ அந்த பொண்ணுக்கு பண்ணதெல்லாம் பாவம்னு ஒத்துக்க. கோர்ட்டுக்கு வந்து துளசி மேல எந்த தப்பும் இல்ல, அவ பரிசுத்தமானவன்னு சொல்லு. இத பார், தம்பியா உங்ககிட்ட நான் இதைத்தாண்டா எதிர்பார்க்கிறேன். சரிக்கா, தம்பிக்கான கடமை நான் கண்டிப்பா செய்றேன். மாம்ஸ், அந்த செல்போன் கொடுங்க. ஒரு நிமிஷம் அக்கா. ஜெயராஜ், சீக்கிரம். சரிங்க. என்கிட்டயாவா? கதவு தர வேலாயுதம். என்னங்க அவன்? டேய், ஏன்டா பூட்ன? வேலாயுதம். ஜெயிக்கிறதுக்காக. நீ எங்க போனாலும் ஜெயிக்க முடியாதுடா பாவி. முதல்ல கதவை தர. நல்ல காரியத்துக்கு போகும்போது பூனைங்க எப்பவும் கூடைக்குள்ள தான் இருக்கணும். பூனையை திறந்து விட்டா அது குறுக்க போகும். அது அபசகுணம் இல்லையா? அக்காவையும் ரூமுக்குள்ள பூட்டி வைக்கிறியே, வெக்கமா இல்ல? எதிரியோட மோத போகும்போது சொந்த பந்தம் கூட இருந்தா அது எப்பவுமே சுமதான். நீங்க இங்கே இருங்க, நான் பழிய தீர்த்துட்டு வந்து உங்களுக்கு பால் சோறு ஊட்டுறேன். கதவை தர. வா. துளசி, துளசி, துளசி. மாணிக்கா, மனசை தளர விடாத. என் பேத்தி நல்லவன்னு ஊருக்கே தெரியும், ஜட்ஜுக்கு மட்டும் தெரியாம போயிருமா? அவளை விசாரிச்சுட்டு ஜட்ஜ் ஐயா விடுதலை பண்ணிடுவாரு. சாமியை வேண்டிக்கோ, துளசிக்கு ஒன்றும் ஆகாது.
நிக்கிறா பாரு, கேடுகிட்ட சிரிக்கி. என் குடும்பத்தை சீரழிச்சிட்டு இன்னும் உயிரோட நிக்கிறா பாரு. Proceed. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட துளசி என்ற பெண் ஏற்கனவே காதல் திருமணம் செய்து கொண்டவர். வேலாயுதம் என்பவரோடு கொண்டுள்ள தவறான உறவால் தன் கணவனை ஆள் வைத்துக் கொள்ள முயற்சித்துள்ளார். எனவே குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த இருவரையும் காவல்துறையினர் விசாரிக்க 15 நாள் ரிமாண்டில் விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார். யுவர் ஆனர், இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. ஆதாரம் இருக்கிறது யுவர் ஆனர். இந்த இருவருக்கும் உள்ள தவறான உறவை நிரூபிப்பதற்கான புகைப்படங்கள் என்னிடம் உள்ளது. இது தனி மனித உரிமை மீறல். எனது கட்சிக்காரர் வேலாயுதத்துக்கும் துளசிக்கும் இருக்கின்ற உறவை தவறான உறவு என்று சொல்லி இழிவுபடுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். துளசி தனது புருஷனோடு சேர்ந்து வாழ பிடிக்காமல் வேலாயுதத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அதற்காக தனது கணவரை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதன் நகல் இதோ. ஒரு பெண் குடும்பம் நடத்த தகுதியற்ற ஆணோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று எந்த சட்டமும் நிர்பந்திக்கவில்லை. துளசியின் முடிவு அவரின் தனிப்பட்ட விருப்பம். புருஷனோடு வாழ பிடிக்காமல் விவாகரத்து வேண்டி சட்டப்படியான ஏற்பாடுகளில் இருக்கிற எனது கட்சிக்காரர் எதற்காக தமிழரசுவை கொலை செய்ய முயற்சிக்க வேண்டும்? ஐயா, நான் கொஞ்சம் பேசலாமா? என்னங்க, என்ன விடுங்க. அவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்க. என்னங்க, நீங்க யாரு? துளசியோட புருஷன். இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்க தமிழரசு. நீங்க சொல்ல வேண்டியதை இங்க வந்து சொல்லுங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்காக அடற? எல்லாரும் உன்னை சந்தேகப்பட்டு பேசிட்டா நானும் உன்னை சந்தேகப்படுவேன்னு நினைக்கிறியா? வணக்கம் காதலனே, வாழ்க்கை கொடு